கோவையில் எம்ஜிஆர் இளைஞரணி அலுவலகத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருகூர் பேரூராட்சியில் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் உமாசங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். மேலும் மகளிருக்கு நலத்திட்டங்கள் வழங்கியதுடன் இளம் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக கிரிக்கெட் உபகரணங்களையும் வழங்கினர். இந்த விழாவில் திமுக சட்டக்கல்லூரி மாணவர்கள் அணி பொறுப்பாளர் பிரசாத், ரவி உட்பட ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. கந்தசாமி, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ராஜ்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் அதிமுக நகர கழகம் சார்பில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் விடியா அரசின் ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சுரத்தூர் ராஜேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகரன் ஆகியோர் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திருமலைவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட பவர் பிளாக் சாலையை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். இனாம் மணியாச்சி பஞ்சாயத்து மீனாட்சி நகர் 2வது தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 8,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவள்ளூரில் விடியா திமுக ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்பது குறித்து அதிமுக சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. நகராட்சி 1வது வார்டு பகுதியில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி.வி. ரமணா தலைமையில் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியில் ஏற்பட்ட கூடுதல் செலவினங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கைகள் குறித்தும் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே.பி.எம். எழிலரசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு அன்னமலையார் திருக்கோவில் மாடவீதி, திருவுடல் தெரு, காந்தி சிலை, சன்னதி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். மாவட்ட துணை செயலாளர் செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக உத்தமபாளையத்தில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ்.டி.கே. ஜக்கையன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று ஆலோசனை வழங்கினர். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. பேரூர் கழக செயலாளர் சக்கரவர்த்தி ஏற்பாட்டின் பேரில் நடந்த இந்த கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் வி.டி. நாராயணசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ஈரோடு மாநகர் மாவட்ட சம்பத் நகர் பகுதி கழகத்தின் சார்பில் குமலன்குட்டை பகுதியில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான கே.வி. ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ். தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு வீடுகள் மற்றும் கடைகளுக்கு சென்று அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கினர். பகுதி கழக செயலாளர் பரமசிவம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல தலைவர் கேசவமூர்த்தி, மாவட்ட மாணவரணி செயலாளர் ரத்தன் பிருத்வி, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் துரை சேவகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் தாழையூத்து பகுதியில் அதிமுகவின் முதற்கட்ட வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் பஜார் மற்றும் வீடு வீடாக சென்று அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்களை பொதுமக்களிடம் அதிமுகவினர் வழங்கினர். மானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் துறையூர் சேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கங்கை வசந்தி, மாநகர் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் பி.ஜி.என். நடராஜன், மாநகர் மாவட்ட விவசாய செயலாளர் காளி முருகன், மாநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் முத்துப்பாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அம்மா திடலில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி 50வது வாரமாக பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் திண்ணை பிரச்சார மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராம ஞானவேல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஈரா குமரகுரு பங்கேற்று சிறப்புரையாற்றினார்.
தொடர்ந்து கழக செய்தி தொடர்பாளரும் நமது அம்மா நாளிதழ் ஆசிரியருமான கல்யாண சுந்தரம் பேசினார். இதில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு அணியாலை, காம்பட்டு, லாடபுரம் ஆகிய பகுதிகளில் வீதி வீதியாக சென்று அதிமுக வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்களை மக்களிடம் வழங்கினர். ஒன்றிய செயலாளர் கே.சி. கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கோவிந்தராஜன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி பிரசுரங்களை கழக நிர்வாகிகள் வழங்கி பரப்புரை மேற்கொண்டனர். ஆலங்குளம் தொகுதிக்குட்பட்ட பூலாங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒன்றிய செயலாளர் இருளப்பன் ஏற்பாட்டில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி பிரசுரங்களை தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் பொதுமக்களுக்கு வழங்கினர். மேலும் கழக அமைப்பு செயலாளர் பி.ஜி. ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு திமுக அரசின் அவலங்கள் மற்றும் விலை உயர்வு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு சூரம்பட்டி வலசு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், பாஜக மாவட்ட தலைவர் செந்தில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பை காக்க தவறிய திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அமைதியாக இருந்த கோவையில் சமீப காலமாக கஞ்சா போதை கலாச்சாரம் பெருகி சீரழித்து வருவதாகவும் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி காட்டமாக தெரிவித்துள்ளார். கோவையில் கஞ்சா போதை ஆசாமிகளால் கத்தி குத்தப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அதிமுக நிர்வாகிகளை நேரில் சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். அப்போது கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே. அர்ஜுனன், கழக அம்மா பேரவை இணை செயலாளர் கே.ஆர். ஜெயராம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி போதை கலாச்சாரத்தை ஒழிக்க காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இன்னைக்கு கோவை மாவட்டம் போயிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லை. இன்றைக்கி இவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்கிறது. உடனடியாக காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதை நிறுத்தி கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுபோல் சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் திமுக ஆட்சியில் நிலவும் வரி உயர்வு குறித்த பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மீனாட்சிபுரத்தில் நடைபெற்றது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பி.ஏ. ஆறுமுக நயினார், மாவட்ட கழக அவைத்தலைவர் வழக்கறிஞர் திருப்பார்கடல், மாநில அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி இணை செயலாளர் பெருமாள்சாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உத்தமதானி கிராமத்தில் விவசாயிகளிடம் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. பாரதி மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரம் ஒன்றிய அவைத்தலைவர் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கப்பட்டது. இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி மேடவாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பாக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வு சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன் தலைமையில் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம்.பி. கண்ணபிரான் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் பாக பொறுப்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு தேர்தல் பணி குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திறனற்ற திமுக அரசை கண்டித்து வேலூரில் அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாஜக, பாமக, புதிய நீதி கட்சி, அமமுக, ஐஜேகே உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு விடியாத அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெண்கள் மானத்திற்கு மதிப்பில்லையா என கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் எஸ்.ஆர்.கே. அப்பு, கழக அமைப்பு செயலாளர் வி. ராமு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட கும்பகோணம் மாநகராட்சி பகுதியில் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. பாரதி மோகன் தலைமையில் கல்லூரி பகுதி கழக செயலாளர் பெருசு ராமமூர்த்தி ஏற்பாட்டில் இந்த பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் திமுக ஆட்சியில் நிலவும் வரி மற்றும் விலைவாசி உயர்வு குறித்து மக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை வில்லிவாக்கம் மற்றும் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் கலந்து கொண்டார். 64வது கிழக்கு வட்டத்தில் பகுதி செயலாளர் கொளத்தூர் கணேசன், வட்ட செயலாளர் மோகன் ஆகியோர் தலைமையிலும், மக்காரம் தோட்டம் பகுதியில் வில்லிவாக்கம் பகுதி செயலாளர் வெங்கடேசன், 95வது வட்ட செயலாளர் மாதாக்கோவில் விஜய் தலைமையிலும் கூட்டங்கள் நடைபெற்றன. இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் மூர்த்தி கலந்து கொண்ட இந்த விழா நாராவாரிக்குப்பம் பேரூர் கழக செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி வழங்கினார். இந்த விழாவில் கழக இளைஞரணி துணை செயலாளர் இன்பராஜ், கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் தமிழரசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடியாத திமுக ஆட்சியில் நிலவி வரும் வரி உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வு குறித்து சென்னை வளசரவாக்கத்தில் பொதுமக்களிடம் அதிமுகவினர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கலந்து கொண்ட இந்த பிரச்சாரம் பகுதி கழக செயலாளர் தாமோதரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் திமுக ஆட்சியில் நிலவும் வரி உயர்வு குறித்தும் மக்களுக்கு விளக்கப்பட்டது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. குன்னப்பட்டு, சிறுதாவூர் ஊராட்சிகளில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம் தலைமையில் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் குட்டி என்கின்ற நந்தகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன் கலந்து கொண்டார். இதில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் கே.சி. வீரமணி, நிலோபர் அஜீம், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்ட இக்கூட்டம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோபிநாத் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர் நாகேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள், செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டங்கள் மாந்தை, கங்காதரபுரம் ஊராட்சிகளில் மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையில், குத்தாலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் என். இளங்கோவன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் தொடர்பாக திருவண்ணாமலையில் அதிமுகவினர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கலசப்பாக்கம் மற்றும் புதுப்பாளையம் ஆகிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் நாராயணன், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் பர்குணகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ராயகிரி பகுதியில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார கூட்டத்தில் விடியாத திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறியும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று வெள்ளம்பி, குட்டியம் மற்றும் செங்கனாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் உரையாற்றினார். திமிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சொரையூர் எம். குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.